ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிடர் ஜெயமொழி ஃபண்டிபுல பேசுகிறேன். சனிப்பயிற்சி பலன் கடக ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களும் நன்மைகளும் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். நீதி தேவன் சனீஸ்வர பகவான் கர்மக்காரகனாகவும் ஆயுள் காரகனாகவும் இருந்து அவரவர் செய்யும் தவறுகளை கர்ம வினை பலன் மூலம் அனுபவிக்க வைப்பார். ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி என வரும்போது இவரது தாக்கம் அதிகமாக தாங்க இருக்கும். மனசாட்சிக்கு விரோதமாக செய்யும் தவறுகளுக்கு தக்க தண்டனையை கொடுப்பார் சனி பகவான். மேலும் ஏழரை சனி பகவான் சுற்று பார்த்தீங்கன்னா நல்ல அனுபவத்தையும் கெட்ட அனுபவத்தையும் கற்றுக் கொடுப்பார். சனீஸ்வர பகவானின் கெடுபலன் ஏற்படாமல் நாம் தப்பிக்க நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டுங்க. கடக ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி சாதகமா பாதகமா என்பதை விரிவாக நாம் பார்க்கலாம். கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்து வந்தார். தற்போது 7ஆம் இடத்திற்கு கண்டக சனியாக வந்துள்ளார். அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவார் சனி பகவான். கடக ராசியை பொறுத்தவரையில் கண்டக சனி ஆரம்பித்தாலும் கவலைப்பட தேவையில்லைங்க. சனி பகவான் இதுவரை 6ஆம் இடத்துல உங்களுக்கு இருந்தபோது பார்த்தீங்கன்னா ரோக சனியாக செயல்பட்டார். அதாவது தீராத கடன் பிரச்சனை, கடுமையான உடல் நோய், எதிரிகளால் அவமானம் என தொடர்ந்து பாதிப்பு அளித்தார். அதனால் குடும்பத்தில் அமைதி இழந்து துன்பப்பட்டு வந்துள்ளீர்கள். இந்த சனிப்பெயர்ச்சியில் 7ஆம் இடத்தில் அமரும் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் சச மகா யோகம் என்ற சிறப்பினை பெற்று உங்களுக்கு அதிக நன்மைகளை நிச்சயம் செய்வார். இந்த யோகமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்று 1, 4, 7, 10 போன்ற கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் ராஜராஜ யோகம். அது என்னங்க ராஜராஜ யோகம்? தலைமை பொறுப்பு, நிர்வாகத்திறன், நல்ல செயலாற்றல், எதையும் நேர்மையாகவும் சாதுரியமாகவும் செயல்படுவீங்க. மேலும் சமூக அந்தஸ்து பெற்று செல்வ நிலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதுதாங்க இந்த சசமகா யோகம். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடும். வேலை மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். மற்றும் வேலை செய்யும் இடத்தில் பெரிய அளவில் மாற்றம் உண்டாகும். பண தட்டுப்பாட்டுகள் அகலும். தனவரவு வந்து கொண்டேதான் இருக்கும். ஆண் பெண் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் இடத்தில் பதவி மாற்றமும் ஆண்டு வருமானமும் நிச்சயமா அதிகரிக்குங்க. உடன் வேலை செய்யும் நண்பர்கள் அனைத்திலும் உங்களுக்கு உதவியாக பக்கபலமாக இருப்பார்கள். வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் கூட்டாளிகளின் ஆதரவு கரம் கிடைத்து புதிய தொழில் தொடங்கி சிறிய முதலீட்டில் அதிக லாபம் பெறுவீர்கள். கட்டுமான வேலை செய்பவர்கள், இரும்பு தொழில் சம்பந்தப்பட்டவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், பெரிய மில் ஆலைகளில் வேலை செய்பவர்கள் என அனைவருக்கும் மாத சம்பளமும் தினக்கூலியும் அதிகரிக்குங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைக்கு அங்கு ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நிச்சயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடல் கடந்த பயணம் மேற்கொள்வீர்கள். 7ஆம் இடம் சனி பகவான் இருப்பதால் பெரும் உதவியை உங்களுக்கு அளிப்பார். விவசாயிகளை பொறுத்தவரையில் உங்கள் பொருளாதார சூழ்நிலை மாறுங்க. அடிப்படையான விஷயங்கள் கிடைக்கக்கூடும். விளைந்து நிற்கும் நெற்கதிர்கள் போல உங்கள் வாழ்க்கை சிறக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடைபெறுங்க. அதிக போராட்டம் இருக்க தான் செய்யும். இதுவரையில் இருந்தன. 7ஆம் இடம் வாழ்க்கை துணை எப்படின்னா உங்களுக்கு அங்கு சனி பகவான் உள்ளார். அவருடன் குரு பகவான் இருந்து சுப கிரக சேர்க்கை பெற்று உங்கள் ராசியின் மீது விழுகிறது. எனவே வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடந்தே தீருங்க. காதலர்களை பொறுத்தவரையில் தைரியமாக இருந்து பல எதிர்ப்புகளை சந்தித்து தங்கள் காதலை உங்களை சுற்றி இருப்பவரிடம் பதிவு செய்வீங்க. இரு வீட்டாரின் சம்மதமும் கிடைக்க பெறுவீங்க. காதல் திருமணம் மன மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அளிக்கக்கூடும். கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடு நிச்சயமாக வரக்கூடும். அதிகமான வாய் சண்டை விவாதம் செய்தல் கூடாது. குடும்பம் ஒற்றுமைக்காக சற்று விட்டு கொடுத்ததால் நிச்சயமாக விரிசல் எதுவும் வராதுங்க. இல்லையேல் விபரீதமான முடிவை நீங்கள் சந்திப்பீர்கள். சந்தான பாக்கியம் பொறுத்தவரையில் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆனது, ஏன் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்ற கேள்விக்கு விடை கிடைத்துவிடும். பாவ கிரகமான சனி பகவான் ஆட்சி பெறுகிறார். மேலும் சுப பலனை அளிப்பார். உங்களுக்கு பிரகஸ்பதி குரு பகவான் புத்திரக்காரகன் அவருடன் இணைந்த இந்த சனி பகவான் 100% குழந்தையை உங்களுக்கு கொடுப்பாருங்க. இறைவன் அனுகிரகம் உண்டாகும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்தத்தன்மை விலகும். அதாவது சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்புடன் நீங்கள் இருப்பீங்க. கல்வியில் நல்ல மேன்மை உண்டாகும். கல்லூரி மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. படித்து கொண்டே பகுதி நேர வேலைக்கு நீங்கள் செல்வீங்க. உங்களை நம்பியே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். வீடு கட்டுவதற்கும் வாங்குவதற்கும் 7ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் கேட்ட இடத்தில் கடன் கிடைப்பதற்கு உதவி புரிவாருங்க. அதாவது வங்கி கடன் கிடைக்கும். வாடகை வீட்டில் இருந்து வந்த நிலைமை மாறக்கூடும். ஆடம்பரம் உண்டாகும். வாகன சம்பந்தப்பட்ட தேடல் வெற்றியை அளிக்கும்.
சினிமா துறையில் உள்ளவர்கள் மற்றும் அரசியலில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தன் உழைப்பால் உயர வைப்பார் சனி பகவான் சசமக யோகத்தால். உங்களுக்கு தான் இது ரொம்பவே பொருந்துங்க. உடல்நிலை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா சீராகவே இருக்கக்கூடும். இருந்தாலும் கால்வலி, சளி தொல்லை, நெஞ்சு எரிச்சல் போன்ற உடல் உபாதைகள் வரக்கூடுங்க. உடல் பயிற்சி நிச்சயமாக செய்யுங்க. மருத்துவருடைய ஆலோசனையும் அப்பப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகப்படி என்ன திசை என்ன புத்தி நடந்து கொண்டுள்ளது அதன்படியே பலன்கள் சற்று மாறுதலாக வரக்கூடுங்க. சனி பகவான் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் 100% நன்மையை அளிப்பார். இந்த சனி பயிற்சியில் கடக ராசிக்காரர்கள் கடல் நீரை போல வற்றாமல் வாழ்க்கை உங்களுக்கு சிறக்கும். இந்த சனி பயிற்சியில் பொது வழிபாடு உங்களுக்கு சனி பகவான் கோவிலான திருநள்ளாறு ஒரு முறையேனும் சென்று வாருங்கள். முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்கள். உயிருள்ள ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிந்த உணவை அளியுங்கள். ஏழை மக்களுக்கு சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்யவும். உங்கள் கர்மா சிறக்கும். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.